அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் ட்ரீட்ஸ். மோர் குழம்புனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே நேரம் இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மோர் குழம்புல வெண்டைக்காய், புடலங்காய் இந்த மாதிரி நிறைய விதவிதமான காய்களை போட்டு இதை செய்யலாம். எந்த காயும் இல்லைனா கூட இதை செய்யலாம். இந்த முருங்கைக்காய் சீசனில் முருங்கைக்காய் போட்டு பக்குவமாக மோர் குழம்பு செஞ்சு அதோட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. அந்த முருங்கைக்காய் குழம்பை எப்படி செய்ய போகிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரிசி அரை ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், இது எல்லாமே நம்ம ஊற வச்சுக்கிறோம். இந்த ஊற வச்ச அரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து பச்சை மிளகாய் ஒரு 3-4, காரத்துக்கு தகுந்த மாதிரி தேங்காய் ஒரு 10 பல்லு, சீரகம் அரை டீஸ்பூனு, இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு நறுக்குனது, இது எல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் வெட்டி வச்சிருக்க 2 முருங்கைக்காயை போட்டுக்கிறோம். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தண்ணிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறோம். முருங்கைக்காயை 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். முருங்கைக்காய் வெந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஏற்கனவே ரெடியாக அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி இதோட மிக்ஸை அதில் நம்ம போடுறோம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிக்கிட்டே வரும். திக்காகும் போது அடிப்பிடிக்கும். இது ரொம்ப திக்காக ஆகுதுன்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வேக வைக்கணும். இப்போது நல்லா வெந்துருச்சு. 1 கப் அளவுக்கு இருக்க தயிரை பீட் பண்ணி வச்சுக்கணும். அதை இது நல்லா வெந்த உடனே அதில் போடணும். நமக்கு திக்னஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம தயிரை எக்ஸ்ட்ரா கம்மியாக நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்பவே லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதிகமான ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதிகமாக வச்சோம்னா இது திரிஞ்சு போன மாதிரி தண்ணியாக ஆகிடும். இப்போ தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும்போதே நம்ம இந்த தாளித்த பொருளுங்களாம் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ரொம்ப சுவையான நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.